எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 66. இறுதி அத்தியாயம். பல்லவி டிவோர்ஸ் பேப்பரில் பேனாவால் சைன் போடாது வாந்தியால் போட, கொல்லு கைப்பிடித்து பல்லவியின் பல்ஸை தேட, கன்ஃபார்ம் ஆனது. நந்தன் மற்றும் கணபதி தம்பதியினர் இருவருமே தாத்தா பாட்டியாக ப்ரமோஷன் வாங்கியது. பிடிக்காத திருமணமாகினும் விரும்பாதவளைத் தொட யாஷ் மதிக்கிட்டவன் இல்லை. பல்லவியும் ஆசையின்றி அவனோடு இணைய ஒழுக்கமற்றவள் இல்லை. அது நந்தன் யாருமே சொல்லாமலே புரிந்து கொண்டார். மகள் மருமகன் இருவரும் பெற்றோர்கள் என்ற பொறுப்பேற்க, கொல்லுவும் கணபதியும் ஒரு பக்கம் போட்ட திட்டம் நிறைவேற பாயாசம் குடித்து வெற்றியை கொண்டாடினர். நந்தனின் பைத்தியக்காரத்தனத்தின் அளவு எல்லை மீற கணபதியும் கொல்லுவும் சேர்ந்து யாஷ் பல்லவி இருவரையும் மலேசியா வர திட்டம் ஒன்றை தீட்டினர். அதுதான் கொல்லுவின் உடல்நிலை சரியில்லை என்ற பொய். அப்பா சொன்னதை நம்பிய மகனோ குறுக்கு விசாரணை ஏதுமின்றி பிளானை போட்டான் மனைவியோடு மலேசியா வர. இருந்தும் லாஸ்ட் மினிட் பிளான் சேஞ்ச் அனைவருமே அறிந்ததே. மனைவி முன்னே வர பின்னே அவன் வந்து சேர்ந்திருந்தான். நல்ல வேளை முட்டிக்கொள்ளவிருந்த சூழ்நிலை பல்லவியின் வயிற்றுக்குள் பூத்திருக்கும் புது வரவால் சுமூகம் கொண்டது. எவ்வித பிரச்சனையுமின்றி. பல்ஸ் பல்ஸ் ப்ளீஸ் ஓடாத என்று யாஷ் துரத்த, முடியாது எம்டி சார் என்றவளோ அவனோடு ஓடிப்பிடித்து விளையாடினாள் வரவேற்பறையில். பல்ஸ், நீ வந்தா ஆதனி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு சொல்லுவேன் என்ற யாஷோ எப்படியாவது பல்லுக்குட்டியை பிடித்திட பார்க்க, வேறென்ன கொடுத்துருக்க போறா, அதெல்லாம் அதுவாத்தான் இருக்கும் என்று ஓடிக்கொண்டே ரகசிய சிரிப்பு சிரித்தவளோ கண்களை சிமிட்டினாள். உண்மைக்குமே ஆதனி கொடுத்திருந்தது ஒரு சிறிய தங்க மோதிரமே. கூடவே துண்டு கடுதாசி வேறு. எழுதியிருந்தாள், அண்ணன் அண்ணி இருவருக்கும் குழந்தை பிறந்தால் முதல் தங்கம் அவளுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று. காரணமோ ஜியமாகிவிட்ட நிலையில் இனி அவளுக்கு உட்காரவே நேரம் இருக்காது, பறக்க மட்டுமே நேரம் என்றும் குறிப்பிட்டிருந்தாள். காதல் தம்பதிகளின் ஹைட் அண்ட் சீக் கேமில் நந்தியாய் வந்து சேர்ந்தான் பல்லவியின் மாமன். யாஷ், ஊர்மியை பாத்தீங்களா என்று கேட்டவனிடத்தில், அவதான் காலையிலேயே கிளம்பிட்டாளே என்ற யாஷோ அவன் கண்ணில் மண்ணை தூவி வரிசையான அறைகள் ஒன்றில் நுழைந்த ஆயந்தியை பின்தொடர்ந்து ஓடினான். எனக்கு ஊர்மி வேணும் என்ற தருணோ அவன் அப்பாவின் கையை உதறி ஓடினான் அங்கிருந்து, நெஞ்சில் பார்பி டாலை இறுக்கி பிடித்தபடியே. ஊர்மி தங்கியிருந்த அறையிலோ அவள் எழுதி வைத்து போன கடிதம் அனாதையாய் கிடந்தது. என்னை மன்னிச்சிருங்க யாஷ், தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடைஞ்சலா நான் ஆயிட்டேன். ரொம்ப பெரிய கலங்கம் பண்ணிட்டேன் உங்க குடும்பத்துல. நான் கர்மாவெல்லாம் நம்ப மாட்டேன், ஆனா இப்போ நம்புறேன். கடவுள் இருக்காருன்னு நம்புறேன். தெய்வம் நின்று கொல்லுன்னு நம்புறேன். அதுவும் உடனே கொல்லுன்னு நம்புறேன். எனக்கு கிடைச்ச அவமானங்களையும் அசிங்கங்களையும் நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற சகதி மாதிரி இல்லை, அதெல்லாம் பிடிச்சுக்கிட்ட சிறங்க மாதிரி ஒரு காலமே போகாது. பல்லவி தான் உங்கள் மனைவின்னு இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரியும். பல்லவிக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுங்க. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவளா இல்லை, ஒரு குழந்தைகிட்ட இருந்து அப்பாவை பிரிக்கிற அளவுக்கு. அதுவும் அப்பா இருந்தும் இல்லாமல் வளர்கிற கொடுமை எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அடுத்த தடவை நாம் சந்திக்க நேர்ந்தா 4 பேராக தான் நான் உங்களை பார்க்கணும். பாய், டேக் கேர் பல்லவி அண்ட் see you. ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான், முடிஞ்சா தருண்கிட்ட இந்த பார்பிடாலை கொடுத்துருங்க. அது பேர் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் சாரி ஃபார் எவ்ரிதிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யுவர் கிராண்ட்மா டூ. பாய், டேக் கேர் என்ற எழுத்துக்களை தாங்கி இருந்தது மடவரளவல் எழுதியிருந்த கடிதத்தில். காலை வந்து வீடு சேர்ந்த ஜிஎம் மனைவியின் அறை என்று அங்கே செல்ல அவனை வரவேற்றதென்னவோ இக்கடிதம்தான். படித்தவன் அந்நேரத்தில் தூக்கம் களையாது மிக சரியாக ஊர்மியை தேடி வந்த தருணின் கையில் கொடுத்தான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸை. கையால் நெற்றி இறுக்கிய ஆனனின் கையிலிருந்த ரோலெக்ஸ் கடிகாரமோ இன்னும் சில மணி நேரங்களில் அவன் செஸ்டர் பறக்க வேண்டுமென்பதை ஞாபகப்படுத்தியது. பல்லவி ஒளிந்திருந்த அறைக்குள்ளே நுழைந்த யாஷோ பொண்டாட்டி அவளை பின்னாலிருந்து அணைத்து மஞ்சம் சரிய, வேண்டாம் எக்ஸ் ஜிஎம் சார் என்றவளின் கைகள் ரெண்டுமே கணவனின் முகம் தாங்க, வேணும் மிஸ்ஸஸ் யாஷ் என்றவனின் அனல் மூச்சு ஆனவனின் தகிப்பை உணர்த்த, வேண்டாம் எம்டி சார் என்றவளோ கிறக்கம் ஏற, ஐ லவ் யூ பல்லவி என்றவனின் இதழ்கள் பல்லவி தியாஷின் அதரங்களில் அமிர்தம் கொண்டிட ஆரம்பித்தது. போகிற வயசுல நான் இதெல்லாமா பார்க்கணும், இதுக்கு மேலேயும் பார்த்தா இப்பவே போயிடுவேன் போல என்று கொல்லுவோ சில்மிஷம் கொண்ட ஜோடிகள் வீற்றிருந்த அரைக்கதவை முன்பக்கத்திலிருந்து தாளிட்டார். வெளியே வரதுக்கு கூப்பிட்டு தானே ஆகணும், அப்போ வச்சுக்கிற 2 பேரையும். ஊமை ஊரை கெடுக்கும்னு சொல்லுவாங்க, இங்கே எந்த ஊமை எந்த ஊமையை கெடுத்துச்சோ என்று கொல்லுவோ சிரித்து கொண்டார், இறைவனை மனதார பிரார்த்தித்து தம்பதிகளின் நலனுக்காக. நான் நம்ம காரை சொன்னேன் என்று பல்லவியோ அறைக்குள் பொடி வைத்து செய்தி சொல்ல, அதான் எனக்கு தெரியுமே என்றவனோ உதடுமடித்தான். காதல் புன்னகை இதழில் இளைந்தோட மொத்த பாரதியுமே பறவை அவள் மீது செலுத்தாது அவளை பார்த்து, அட பாவி, எடுக்கிறேன் பாரு டிசிப்ளினரி ஆக்ஷனும் மேலே என்ற பல்லவியின் கரங்களோ இறுகியது யாஷின் விரல்கள் கோர்க்க.
ஐ லவ் யூ யாஷ் என்று பல்லவி சொல்ல, இமைக்காத அவளை பார்த்தவனோ சொன்னான், ஐ லவ் யூ டூ பல்லவி என்று. இருவரின் இதழ்களுமே கூச்ச நாச்சமின்றி நலபாகம் கொள்ள, இனி அவர்களின் ஆத்மார்த்தமான காதலை வீழ்த்திட உலகில் யாருமில்லை. சுபம்.